வணக்கம் தம்பர்களே, தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். சின்னு என்கிற செந்தமிழன் அவர்கள் சூப்பராக இறுதிப்போட்டியில் பாடியிருந்தார். அந்த சமயத்தில் பிபி அவர்கள் உங்களுக்கு ஒரு ரசிகர் ஒரு பரிசை கொடுத்துருக்காரு, உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆமாம், ஒரு பழைய வண்டி இருக்குது எங்கள் ஊரில் அப்படின்னு சின்னு அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போது ஒரு கிஃப்டாக ஒரு ரசிகர் உங்களுக்கு இந்த வண்டியை பரிசு கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரு புல்லட் பைக்கை எடுத்துகிட்டு வந்து சின்னு அவர்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க, அதுவும் மேடையிலேயே. அப்போவே சின்னு அவர்கள் ரொம்பவும் மனம் முருகிடுவார். இந்த மாதிரி வண்டிலாம் நான் என் லைஃப்பில் வாங்குவேனானே யோசித்ததில்லை. அந்தளவுக்கு நான் இப்படி இந்த நிலைமையில் இருக்கிற நிலையில் இப்படி ஒருத்தர் ஒரு ரசிகர்னு சொல்லி எனக்கு கொடுத்தது, இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் நெகிழ்ந்து போயிடுவார். மேடையிலேயே சின்னு அவர்கள் பைக்கில் உட்காந்து சின்னு அவர்களோட அப்பாவை பின்னாடி உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோவும் லைட்டாக வண்டியை ஓட்டியும் பார்த்தாங்க. உண்மையிலுமே என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட்னா இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கொடுத்த ஒரு ரசிகர் பேர் சிவா அப்படின்னு சொல்லி, அவர் தான் உங்களுக்கு வேலையும் கொடுக்க போகிறாருன்னு சொன்னப்போ இன்னமும் நெகிழ்ந்து போயிட்டார். அண்ணா, உங்களை நான் கண்டிப்பாக பார்க்கணும், அவ்வளோ ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு சின்னு அவர்கள் ரொம்பவும் உருக்கமாகவே பேசியிருந்தார். சிவா அவர்கள் யுஏஇயில் ஒரு பெரிய கம்பெனி ஒன்று நடத்திட்டு வராரு. அதில் தான் சின்னு அவர்களுக்கு வேலையும் தந்திருக்காரு. அதே போல் இந்த புல்லட் பைக்கையுமே இவருக்கு பரிசாகவும் கொடுத்துருக்காரு. 2 லட்ச ரூபாய் மதிப்புள்ள இந்த பைக்கை கொடுத்தப்போ சின்னு அவர்களோட மிகப்பெரிய சந்தோஷப்பட்டார். இதே போல் சின்னு அவர்கள் இன்னும் பல படிகள் போகணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் எல்லோரோட ஆனந்தமும் கூட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.